தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளை யாரெல்லாம் இனிமையானதாக வச்சுக்கணுமோ அதற்கான முழு விடியலும் உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்களே உணரும் பட்சத்தில் உங்களுடைய நாள் இந்த நாள் இனிமையானதாக அமையட்டுங்க. ஒரு மனிதன் காலையில் விழித்தெழுகையில அவனுடைய விழிப்பு நிலை எப்படி இருக்கணும்னா, தன்னை உணர்ந்து கொண்டிருக்கையில் தான் அது அனைத்திற்குமே ஒரு விடுகதையாக இல்லாமல் அது ஒரு விளக்கமாகவே இருக்குமாங்க. தன்னுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை முழுமையாக உணரும் பட்சத்தில் அவருடைய விடியல் கூட தன்னை எப்படி விழிந்து வா மகனேன்னு எப்பொழுது இந்த உலகத்தின் ரகசியங்கள் அனைத்தையும் அவங்களிடம் கொடுக்க போதுன்னா அவங்க தன்னை உணரும் போது மட்டும்தான் கிடைக்குமாங்க. மாமிருத நாயகர்கள் பல பேர் தன்னுள்ளே இருந்து தனக்குள்ள மாமிருதங்கள் அனைத்திற்கும் உச்ச வரம்பு எதுங்கிறத மட்டும் உணர்த்தி காட்டிட்டாங்கன்னா போதும், இனி நடக்கின்ற ஒவ்வொன்றுக்குமே தன்னுடைய திறனாகதி தன் குருன்ற பட்சத்தை அவங்களே உணர்வாங்களாங்க. இனி உங்களுக்குள் இருந்து நான் உணர்த்துவது எதுவென்பதை நீங்கள் உணரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இன்புற்ற நாளாக இருக்கட்டும். அதுவே உங்களுக்கான முழு ஆனந்தமாகவும் அமையட்டும். என்றும் மாறாது. குருவின் திருவருள் யாரெல்லாம் முழுமையாய் தன்னை உணர்கின்றார்களோ அவர்களுள் நான் எப்படி ஒளிர்கின்றேன் என்பதற்கு குருவே சாட்சியாக இருப்பாராக. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.